அழகான மலை கிராமம். அதில் ஒரு ஆறு. ஆற்றின் குறுக்கே ஒரு பாலம். அதில் ஒருவர் மட்டுமே நடந்து செல்ல முடியும். அந்த பாலத்தில் 2 ஆடுகள் எதிரெதிர் திசையில் நடந்து வந்தன. இரண்டும் பாலத்தின் நடுவே வந்து நின்றன. ஒன்றை மற்றொன்று பின்னால் போகச் சொன்னது. ஒரு ஆடு நானே பலசாலி என்று கூறி சண்டை செய்தது. 2 ஆடுகளும் மோதிக்கொண்டன. 2 ஆடுகளும் நிலை தடுமாறி ஆற்றிற்குள் விழுந்தன. ஆற்று நீர் 2 ஆடுகளையும் அடித்துச் சென்றது. 2 ஆடுகளும் தப்பித்தோம் பிழைத்தோம் என நீந்தி கரை சேர்ந்தன. மறுநாள் அதே நேரத்தில் அதே பாலத்தில் 2 ஆடுகளும் எதிர் எதிர் திசையில் நடந்து வந்தன. நடுவில் வந்து நின்றன. நேற்று நான் பலசாலி என்று சண்டையிட்ட ஆடு இன்று நான் தரையில் அமர்ந்து கொள்கிறேன், நீ என்னை தாண்டி செல், பின்பு நான் நடந்து செல்கிறேன் என்று கூறியது. அதற்கு மற்றொரு ஆடு ஒப்புக்கொண்டது. ஒரு ஆடு தரையில் அமர்ந்து கொண்டது. மற்றொரு ஆடு தாண்டிச் சென்றது. 2 ஆடுகளும் பாலத்தை இனிதாக கடந்தன. கதை காட்டும் நீதி: விட்டுக் கொடுப்பவர் கெட்டுப் போவதில்லை. நன்றி குழந்தைகளே. மீண்டும் சந்திப்போம்.